காந்தாரா படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காந்தாரா அப்படிங்கிற பேர் வந்து இறைவனுடைய தோட்டம்னு அர்த்தம். பார்வதி தேவியோடைய கதைப்படி அவங்க ஒரு பன்னிய வளர்த்தாங்களாமா. ஆனா அந்த பன்னி வந்து சிவபெருமானுடைய தோட்டத்த அழிச்சதாகவும், சிவன் அத கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதை இருக்குது. இந்த இடத்துக்கு தான் காந்தாராங்கிற பேரு வந்ததாகவும் சொல்லப்படுது. இது ஒரு காடு சம்பந்தப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி படத்தோடைய டைட்டில்லயே சொல்லியிருப்பாங்க. ரிஷப் ஷெட்டி நடிச்ச காந்தாரா படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல நந்தியா வர்றது எரும வடிவத்துல ஒரு சாமி வந்திருக்கும். அதே மாதிரி பஞ்சூரொலி வந்து பன்னி வடிவத்துல வரும். குளிகன் வந்து வடிவம் இல்லாத ஒரு நிலையில இருக்கும். இந்த 3 பேரும் வரும்போது ஒரு தீப்பந்தம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா தெய்வங்கள் வந்து பூமிக்கு தீப்பந்தம் போல வந்ததா புராண கதையில சொல்லப்படுது. சோ அதனால இந்த 3 பேரும் வரும்போது ஒரு தீப்பந்தம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பஞ்சூரொலி வந்து மலை மேல இருந்து கீழ ஓடி வரும். குளிகனை பத்தி பேசும்போது குளிகன் வந்து வானத்துல இருந்து பூமிக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. குளிகன் வந்து சனி கிரகத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அது வந்து வானத்துல இருந்து வர்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். படத்துடைய ஸ்டார்டிங்ல காளையை காமிச்சிருப்பாங்க. இது வந்து நந்தி தேவனா கூட இருக்கலாம். ஏன்னா படம் வந்து சிவன் பார்வதி தொடர்பானது. சோ நந்தியை காமிக்கிற விதமா காளையை காமிச்சிருக்கலாம். இந்த படத்துல புலி, பன்றி, காளை இந்த 3 தெய்வங்கள இந்த படத்துல கதைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ராஜாவ கொல்றதுக்கு வரும்போது, அந்த 3 தெய்வங்கள் வந்து எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, பஞ்சருளி வந்து மரத்தோட வடிவுல வருவாரு. நந்தி வந்து எருமைகள் மூலமா வந்து வீரர்கள கொல்லும். குளிகன் வந்து வடிவம் இல்லாத காத்து மாதிரி வந்து ராஜாவ கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குளிகன் வந்து பெருமைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஆவி மாதிரி காமிச்சிருப்பாங்க. குளிகன் பேர் வரும்போது தான் ரிஷப் ஷெட்டியோடைய பேரே டைட்டில்ல வரும். இந்த சீன் வந்து எதார்த்தமா அமைஞ்சிருந்துச்சா, இல்ல வேணுக்குமே வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. மகிஷாசுரனுடைய கதையோட கனெக்ஷனும் இருக்கும் இந்த படத்துல. தெருவுல இருக்கிற மக்கள் வந்து மகிஷாசுரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வீட்ல வந்து எருமையோட கொம்பு, ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிற மாதிரி, அதுக்கான சின்னங்கள் இருக்கிற மாதிரியும், மகிஷாசுரனுடைய அம்மா வந்து அரண்மனை ராஜகுமாரியா இருப்பாங்க. அதனாலதான் வந்து அவங்க மட்டும் நகை போட்டிருக்கிற மாதிரியும், அழகான ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பார்வதி தேவியோடைய வாகனமான புலி இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா தான் மகிஷாசுரனை கொல்ற மாதிரி இங்கேயும் புலி வந்து வில்லனை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காந்தாரா மக்கள் வந்து கடவுளை வழிபடுவாங்க. ஆனா கடப்பாத்தி மக்கள் வந்து கடவுளையே அடிமைப்படுத்துற மாதிரி முயற்சி செய்வாங்க. அதனாலதான் அவங்களை எப்போதுமே வந்து நைட் நேரம் காமிப்பாங்க. வேட்டையாடுறது, மிருகம் வந்து பலி கொடுக்கறது, மந்திரம் இந்த மாதிரி கெட்ட காரியங்களுக்காக மிருகங்களை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கங்கையாறு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குலசேகரன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ராஜசேகர் வந்து திடீர்னு ஒருவரை கொல்லுவாரு. அவர் குலசேகரனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தவங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா அவர் தான் வந்து விஷம் கலந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெருமை வந்து அவங்க அம்மா செயினை போட்டிருப்பாரு. சோ அம்மாவோட ஞாபகார்த்தமா செயின் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கனகவதி வந்து ஆரம்பத்துல நல்லவங்களா இருந்திருந்தாலும் கடைசியில கெட்டவங்களா காமிச்சிருப்பாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸா பிரம்ம கலசம் பாட்டுல அவங்களுடைய சிரிப்பு மாறும்போது அவங்களுக்குள்ள இன்னொரு முகத்தை காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கனகவதி பேருக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, யட்சினின்னு அர்த்தம். செல்வத்தை பாதுகாக்கும் தெய்வம்னு சொல்லலாம். அதனாலதான் ராஜசேகரனுக்கு சக்தி அளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடப்பாத்தி மக்கள் வந்து மந்திரம் செய்யறப்ப நிலா வந்து சிவப்பா மாறும். புலித்தேவன் வந்து அவர்களை கொல்லும் போது நிலா வந்து திரும்ப வெள்ளையா மாறிடும். அதே மாதிரி கடைசி சண்டையில வந்து சிவப்பு நிலா வந்து திரும்பவும் வெள்ளை நிறத்துக்கு மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குலசேகரனுடைய மகள் வந்து ராஜசேகரனோட சேர்ந்து இருக்கிறது பார்ட் 2க்கான ஹிண்டா கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவ வந்து பெரியவளா வளர்ந்து கனகவதி போல வில்லனாவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். கடைசி ஃபைட் சீன்ல வந்து ராஜசேகரும் கனகவதியும் வெள்ளை குதிரையில வருவாங்க. எதிரியா பெர்மே வந்து கருப்பு குதிரையில வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெர்மேயோடைய பிறப்புடைய நோக்கம் வந்து நிறைவேற்றினதுக்கு அப்புறம் குளிகன் வந்து அந்த கிணத்துக்குள்ள திரும்பி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சிவலிங்கத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு கனகவதி கிட்ட இருந்து ஒரு பூசாரி உளிய ஆசீர்வாதம் பண்ணி வாங்கியிருப்பாரு. அந்த உளிய ஃபர்ஸ்ட் டைம் சிவலிங்கம் செய்ய போறதுக்காண்டி ஒரு அடி அடிப்பாங்க. அந்த கல்லு வந்து தேன் கூட்ட போய் களைச்சு விட்டுருக்கும். சோ இது மூலமாவே வந்து கனகவதி வந்து பாக்குறதுக்கு நல்லவளா தேன் மாதிரி இனிப்பா பேசினாலும் இவங்களுக்குள்ள ஒரு வில்லத்தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேன் கூட்டு மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்துல 4 கற்கள் வழிபட்டதுக்கு அப்புறமேட்டி 5வது கல்லும் புதுசா சேர்ந்திருக்கும்.
இது வந்து அந்த 5 தெய்வ குணங்களையும் குறிக்குது. இந்த 5 தெய்வங்கள் இருக்கிற மாதிரி 5 கற்கள வச்சு வழிபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல குழந்தை வந்து அசையாம இருக்கும். அதுக்கப்புறம் உயிர் வந்து அழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா யட்சிகள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் வரும்னு புராண கதைகள்ல இருக்குது. அதே மாதிரி ஒரு தீய சக்தியுடைய பால் கொடுக்கப்பட்டதுனால தான் அந்த குழந்தை வந்து தீயவளா வளர்ற மாதிரியும், அதனால தான் பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமும் நைட் நேரம் போரிடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. யட்சிகள் வந்து பெரும்பாலும் நைட்ல தான் வந்து தாக்கும்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த பக்கத்து வந்து காந்தாராவுடைய குழிகன் வந்து வானத்துல இருந்து விழுந்து கிணத்துல பறக்குறான். பெருமை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல புலி வந்து ஒருத்தர் மேல பாஞ்சு கொல்லும். மகிஷாசுரன் கதையோட கனெக்ட் பண்ற விதமா மகிஷாசுரனை வந்து ஆண்களும் தேவர்களும் கொல்ல முடியாது. அதனால பார்வதி தேவிய புலி வடிவத்துல அவனை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போர் நடக்கும்போது ருத்ர குளிகா, ராகு குளிகா, சந்திர குளிகாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் ருத்ர குளிகா வந்து ரத்தம் சொட்டும் போராகும். ராகு குளிகா வந்து பாம்பு உருவம் வர்ற மாதிரியும், தந்திர குளிகா வந்து தந்திரம் காட்டும் காட்சிகளும் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல 2 குழுவா இருக்கும். ஒண்ணு காந்தாரா மக்கள் வந்து தேவ வழிபாடுகள் செய்பவங்களா இருப்பாங்க. இதே இது கடப்பாத்தி மக்கள் வந்து தீய மந்திரங்கள் மூலமா தேவனை அடிமைப்படுத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு 2 குழுவா பிரிச்சிருப்பாங்க. ராஜாவுடைய மகன் வந்து ராஜசேகர் தப்பிச்சு கடப்பாத்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருப்பான். அவன் வந்து பெரியவனாகி மன்னனா ஆகும்போது காந்தாரா மக்களை தடுக்க ஒரு பெரிய சவறு வந்து கட்டியிருப்பாரு. அதே இது கடப்பாத்தி மக்கள் வந்து காந்தாரா கிட்ட நிலம் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தீய மந்திரங்கள்லாம் செஞ்சு மிருகங்களை அழிச்சிருப்பாங்க. இதனாலதான் வந்து புலி தெய்வமான சாமுண்டி வந்து அவங்களுடைய தலைவனை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கடுமையான ஒரு யுத்தம் நடக்கும். 3 தலைமுறையும் ஒரே நேரத்துல போராடுவாங்க. பெருமை வந்து தான் பிறந்த கிணத்துக்குள்ள போயிட்டு அங்க சிவலிங்கத்துக்கிட்டையும் பிரம்ம ராட்சசன் கிட்டையும் அங்க திரிசூலம் எடுத்துட்டு பூமியில குத்தி ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நிமிஷம் எல்லா தெய்வங்களும் வெளிச்ச மாதிரி வெளியில வருவாங்க. பஞ்சுருளி, குளிகன், சாமுண்டி எல்லாரும் குளிகனுடைய எதிரிகளை சுத்தி அடிச்சிடுவாங்க. சாமுண்டி வந்து பெருமையோடைய உடம்புல புகுந்து கனகவதியோடைய தலையை அறுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிகன் வந்து தன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு திரும்பவும் அந்த கிணத்துக்குள்ள திரும்பி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தேர்ல வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும். ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையோட நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்கதான் வந்து ரிஷப் ஷெட்டியோடைய உண்மையான ஒய்ஃபும் குழந்தையும். இந்த படத்துல இவங்க வந்து சின்னதா ஒரு கேமியோ ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. காந்தாரா படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பிளாக்மெயில் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. காந்தாரா படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.